Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு நம்ம exercise 3.9ல second question பார்க்குறோம். question என்னன்னா find the sum and product of the roots for each of the following quadratic equations. அதாவது quadratic equation கொடுத்திருக்காங்க. so நம்ம sum and product of the roots கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivisionல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். x square plus 3x minus 28 equal to 0. இப்போ ஜென்ரலாக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், அதாவது சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும். அதாவது ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு ரெண்டு ரூட்ஸ் இருக்குன்னா அப்போ இது எப்படி வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ், அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா into x plus product of the roots, அப்போ alpha into beta equal to 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணணும். இப்போ x square plus 3x minus 28, ஸோ இதை இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதலாம், x square plus 3x-ஆ, அப்போது இங்கே கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வரணும், அப்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 அப்படின்னு எழுதலாம் இன்ட்டு எக்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதுகிறோம். ப்ளஸ் இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அது இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வருது, மைனஸ் 3. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன இருக்குது, மைனஸ் 28. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0. இப்போ ஜென்ரல் ஃபார்ம் எப்படி பார்த்தோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் alpha plus beta into x plus alpha into beta equal to 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ், ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3 தான் ப்ளஸ் 3 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போது 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 0. ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வருது, மைனஸ் 3. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன, 0. ஸோ இதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, 3 + 1/a ஈக்குவல் டு 10/a². ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஒரு ப்ராப்பராக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், டினாமினேட்டர் a, நியூமரேட்டர் என்ன வரும், 3a + 1. இங்கே ஈக்குவல் டு 10/a². இப்போது 10/a² இந்த சைட் கொண்டு வரலாம். அப்போ இது எப்படி இருக்கும், 3a + 1/a மைனஸ் 10/a² அப்படின்னு வருமா, ஈக்குவல் டு 0. இப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் எடுக்கலாம். டினாமினேட்டர் என்ன, a². அப்போ நியூமரேட்டர் என்ன வரும், இந்த 3a அதுக்கப்புறம் 1 இது கூட நம்ம a மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும், 3a² + 1 × a என்ன வரும், a. அடுத்து இங்கே மைனஸ் 10 தான், ஈக்குவல் டு 0. இப்போ a² அந்த சைட் போச்சுனாலும் 0 தான். அப்போ ஈக்குவேஷன் என்ன, 3a² + a - 10 ஈக்குவல் டு 0. இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி வரும், a² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு a ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன் எழுதணும். அப்போது a² கோஎஃபிஷியன்ட் 1 அப்படின்னு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன வரும், a² + a/3 மைனஸ் 10/3 அப்படின்னு வருமா, ஈக்குவல் டு 0. இப்போ கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன வருது, மைனஸ் 1/3. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 10/3. ஸோ இதான் தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, 3y² - y - 4 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் சம் ஆஃப் த ரூட்ஸ் அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஜென்ரல் ஃபார்மாக உங்களுக்கு எப்படி வரும், y² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு y ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருமா. ஸோ இந்த ஈக்குவேஷனை அந்த மாதிரி எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா y² கோஎஃபிஷியன்ட் என்ன, இங்கே 1. இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ y² கோஎஃபிஷியன்ட் 1 அப்படின்னு வரணும்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன் y² மைனஸ் y/3 மைனஸ் 4/3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1/3. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/3. அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, -4/3.
அப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்ன 1/3, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன -4/3. ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர்.